السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلوا من طيبات ما رزقناكم صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة من لا يؤمن جاره بوائقه صدق رسول الكريم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லீமாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக இரட்சகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக மாற்றப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள் இன்னும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பர்களே, இறைநேச செல்வனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நல்லடியாருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவரிடம் இருப்பது என்னவென்று சொன்னால் அதிகமான ஒரு மிக கடுமையான ஈமானுடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார். என்பவர்களே, எந்த ஒரு இறைநேச செல்வருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவருடைய ஈமானை பற்றி அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்தால் அதில் அவருடைய ஈமான் எப்படிப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்பவர்களே, இப்படிப்பட்ட ஈமான் சஹாபாக்களுக்கு வருவதற்கும் வலிமார்களுக்கு வருவதற்கும் காரணம் என்ன? அவர்கள் எதை செய்தால் அந்த ஈமான் நம்மை விட்டும் பறிபோகி விடுமோ அப்படிப்பட்ட செயல்களை விட்டும் தகுந்து கொண்டார்கள் சஹாபாக்களும் இறைநேச செல்வர்களும். எந்த பாவத்தை செய்தால் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன தண்டனை விதித்திருக்கிறார்கள், எதை செய்தால் நம்மிடத்திலே ஈமான் பறிபோகிவிடும், எதை செய்தால் நாம் சுவனத்தில் நுழைய இயலாது, எதை செய்தால் மக்கள் தன்னை வெறுப்பார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து அதை செய்யக்கூடியவர்களாக நமது சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இறைநேச செல்வருடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது. நண்பர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, எந்த பாவங்களை செய்தால் என்ன தண்டனை என்ற ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மன்றம் வாய்ப்படுத்தியிருக்கிறது. என்பது இன்று ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முதலாவதாக ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையை பதிவு செய்கிறான். இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம் என்று பதிவு செய்கிறான். நிச்சயமாக ஷிர்காஜது ஒரு மகத்தான அநீதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நண்பர்களே, இதில் யாருக்கு செய்யக்கூடிய அநீதம்? அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநீதம். அதை அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்து விட்டான். இன்னும் அதன் வாயிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அவனை கொண்டு ஷிர்க் வைப்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு காலமும் மன்னிப்பது கிடையாது. என்பவர்களே, ஏன்? தன்னை படைத்து வளர்த்து உணவு கொடுத்து ஆடை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்து பெற்றோரை கொடுத்து இப்படி சகல தேவைகளையும் கொடுத்த அல்லாஹ் அவன்தான் நம்முடைய இலாஹாக இருக்கிறான். அவனை கொண்டு அவனுக்கு ஒரு மற்ற வஸ்துக்களையும் பிற கடவுள்களையும் அவனுக்கு நிகராக இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மன்னிப்பதே கிடையாது. மாறாக அவன் நாடிய வேறு சில பாவங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் கருணையை கொண்டு மன்னித்து விடுகிறான். நண்பர்களே, அப்போது அல்லாஹ் இந்த ஷிர்க் என்னும் பாவத்தை மன்னிப்பதே கிடையாது. அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிப்பதே கிடையாது. நண்பர்களே, இதை அந்த இறைநேச செல்வர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக ஆகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக அல்லாஹ் அவளை ஆக்கி வைத்தான். நண்பர்களே,
அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைக்கூட தண்டனை என்னவென்று தெரியுமா? இன்னஹு மை யுஷ்ரிக பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி அல் ஜன்னah. அந்த சுவனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு இணை வைப்பதின் காரணமாக அந்த சுவனத்தை, மகத்தான சுவனத்தை, எந்த நபிமார்களும் இறைநேச செல்வர்களும் ஆசைப்பட்டார்களே சுவனத்தை, அப்படிப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு இணை வைப்பதன் காரணமாக அவர்களுக்கு ஹராமாக்கி விடுகிறான் நண்பர்களே. இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக கொலை. ஒரு முஃமினான நபரை நீ கொலை செய்து விட்டால் என்ன தண்டனை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உன்னுடைய சுய இஷ்டத்தின் காரணமாக, உன்னுடைய கோபத்தின் காரணமாக ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அல்லாஹ் அதற்கான தண்டனையை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கோபத்தின் காரணமாகவோ அவன் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக நீ அவனை தவறுதலாக கொலை செய்து விட்டால் என்ன தண்டனை என்ன தெரியுமா நண்பர்களே? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமை யுக்தலு முஃமினன் முத்தஅம்மிதன். யார் ஒரு முஃமினை கொலை செய்தாரோ, முத்தஅம்மிதன் வேண்டுமென்றே கொலை செய்தாரோ, அவருடைய கூலி என்னவென்று தெரியுமா? வஜஸாஹு, அவருடைய கூலியாகிறது ஜஹன்னம், நரகமாக இருக்கும். அதில் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? ஹாலிதீன ஃபீஹா, அவர்களிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இது மட்டுமல்ல, அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். வகலிபல்லாஹு வலஅனஹு, இன்னும் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் நண்பர்களே. இன்னும் அவர்களுக்கு கடுமையான அதாபையும் அந்த நரகத்திலே அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான். எதற்கு காரணமாக? ஒரு முஃமினான ஒரு மனிதரை உன்னுடைய கோபத்திற்காக, உன்னுடைய வீண்டா விராகத்திற்காக, உன்னுடைய வெறுப்பின் காரணமாக நீ அவனை கொலை செய்து விட்டால் அல்லாஹ் உனக்கு என்ன கூலி தருகிறான்? நரகத்தை தந்து விடுகிறான் நண்பர்களே. இன்னும் அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்குகிறது, அவருடைய சபிப்பும் அவனுடைய லானத்தும் நம் மீது இறங்குகிறது நண்பர்களே. இப்படிப்பட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஒரு பாவம் விபச்சாரம். இன்று இந்த உலகத்திலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம் விபச்சாரம். நாளிதழ்களை எடுத்து நாம் புரட்டினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பக்கத்திலும் பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவம் இந்த விபச்சாரமாக இருக்கிறது. கோவையிலே இந்த தினத்தில் இவர் இதாவது வன்கொடுமை செய்யப்பட்டார்கள், இந்த இடத்திலே எத்தனை நபர்கள் விபச்சாரத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டார்கள் என்று எத்தனை செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்ன தெரியுமா சொல்கிறான் நண்பர்களே? வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், நிச்சயமாக அதுவாக ஒரு அருவருத்தக்க செயலாக இருக்கிறது. என்னும் அது பாதைகளில் தவறானதாக இருக்கிறது என்றும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நண்பர்களே. இப்படிப்பட்ட அருவருத்தக்க பாவத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், நம்மிடத்திலும் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பாவம் வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் கடினமான தண்டனையை மறுமையிலும் கொடுக்கிறான், இந்த உலகத்திலும் நமக்கு கொடுக்கிறான் நண்பர்களே. இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன? ஒரு நபர் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை கல்லடி அடித்து அவனை கொலை செய்ய வேண்டும். அவனை எவ்வாறு கொலை செய்ய வேண்டும்? அவனை மண்ணிலே நிற்க வைத்து அவனுடைய காலை மண்ணில் புதையும் வரை மண்ணை இட்டு விடுவார்கள். மண்ணை இட்டு விட்டு அவனை உயிருடன் கற்களை கொண்டு அவனை அடித்தே துன்புறுத்தி அவன் மரணமாவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடியது எதன் காரணமாக? இந்த விபச்சாரத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால், ஒரு திருமணமான ஒரு பெண்ணிடமோ அல்லது வேறொரு பெண்ணிடமோ நாம் இவ்வாறு செய்து விட்டோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரக்கூடிய தண்டனை என்ன? இவ்வுலகத்திலே கல்லடியால் அடித்து அவர்களை துன்புறுத்தியே அவர்களை கொலை செய்ய வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். யாருக்காகவும் இதை மாற்ற இயலாத நண்பர்களே. இப்படிப்பட்ட இந்த அருவருத்தக்க செயலை தான் அல்லாஹ் நீங்கள் அதை விட்டும் தவிர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறான் நண்பர்களே. இந்த விஷயங்களை விட்டும் இறைநேச செல்வர்களும் சஹாபாக்களும் பயந்து கொண்டும் இவ்வாறு இந்த செயல்களில் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்தி விடக்கூடாது என்று அஞ்சியவர்களாகவும் வாழ்ந்தார்கள். இன்று அவருடைய வாழ்க்கை ஜொலிக்கிறது நண்பர்களே. இன்று வரை இல்லை, இன்னும் கியாமத் நாள் வரை அவருடைய புகழை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். அதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருந்தார்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, நான்காவதாக வட்டி. இன்று எதை எடுத்தாலும் அதிலே வட்டி. ஒரு தொலைபேசி வாங்கினால் அதிலேயும் வட்டி வருது. ஒரு
நம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் சரி அதிலே வட்டி உள்ளே நுழைகிறது. இன்று கடைகளுக்கெல்லாம் சென்று பார்த்தோம் என்று நமக்கு தெரியும். ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது அதை வாங்கி அந்த காசை நம்ம கொடுக்கவே தேவையில்லை. 35,000 மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க. ஒரு பொருளை நீங்க வாங்கி அதற்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சுத்தி நிற்பாங்க. அதற்கான ஆளுகள் 10 விதமான கம்பெனிக்காரங்க நிற்பாங்க. எதற்கு? நீங்க அந்த பொருள் வாங்குறீங்கல்ல, அதுக்கு அப்படியே காசை நான் கொடுத்துறேன், நீங்க மாசம் மாசம் எனக்கு 2,000 ரூபாய் கட்டுங்க போதும். 10 மாசம் கட்டினா நீங்க எனக்கு 20,000 கட்டணும். ஆனா நீங்க எனக்கு 11 மாசமா கட்டுங்க. 2,000 அந்த இடத்துல வட்டி நுழைகிறது. எதற்கு? நீங்க காசு கட்ட தேவையில்லை. சும்மா நீங்க வந்தீங்க 2,000 ரூபாய் கட்டி இந்த பொருள் எடுத்துட்டு போங்க. அந்த 35,000 அந்த 20,000 நான் கொடுத்துட்றேன். நீங்க 10 மாசம் கட்ட வேண்டிய பணத்தை பொறுமையா ஒரு மாசம் 2,000 ரூபாயா 11 மாசமா எனக்கு கட்டுங்க. வட்டி இந்த இடத்திலே நுழைகிறது. ஆனால் வட்டியை ஒருபோதும் அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. வட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள். வட்டி எதிலே கலந்திருக்கிறதோ அந்த உணவை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வட்டி எதிலே கலந்திருக்கிறதோ அந்த ஆடை விட்டு தவிர்த்திருங்கள். வட்டி எதிலே கலந்திருக்கோ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பயப்படுங்கள், அதை விட்டும் நீங்கள் தவிர்த்திருங்கள் என்று கூறுகிறான். நண்பர்களே, இன்னும் அந்த வட்டி எப்படிப்பட்டது? அல்லாஹம் உலாஃபத்தன், பன்மடங்கு பெருகக்கூடிய அப்படிப்பட்ட ரிபாவை விட்டும் நீங்கள் தவிர்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலே நம்ம அதை விட்டும் தவிர்த்திருந்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்னவென்று தெரியுமா? வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் வட்டியை விட்டும் தவிர்த்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை வெற்றியாளருடனே சேர்த்து வைக்கிறான். வெற்றியை நமக்கு தந்து விடுகிறார். ஈருலக வாழ்க்கையும் நமக்கு வெற்றியாக அமைந்து விடுகிறது. நண்பர்களே, எதன் காரணமாக? இந்த வட்டியை விட்டும் தவிர்த்திருந்ததன் காரணமாக பெரியோர்களும் இறைநேசர்களும் இந்த விஷயத்தில் மிக கடுமையாக இருந்தார்கள். அவருடைய ஈமான் பயங்கரமாக இருந்தது. எதன் காரணமாக? இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அவர் தவிர்த்து கொண்டார்கள். நண்பர்களே, ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் வட்டியை அழித்தே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ வட்டியை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. நண்பர்களே, இப்படிப்பட்ட வட்டியை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பாதுகாத்து புரிவானாக. 5வது விஷயம், நாம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், பெருமை. இப்படிப்பட்ட பெருமை நம்மிடத்திலே மிகவும் சுலபமாக நுழைந்து விடுகிறது. ஒருவன் நின்று தொழுது கொண்டிருக்கிறான், தொழுது முடிக்கும் வரை அல்லாஹ்வுடைய சிந்தனை, தொழுது விட்டு மற்றொரு நபரை பார்த்தவுடன் அவன் தொழுகாம பார்த்தவுடன் நமக்கு அவன் மீது அவர் பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. நாம 20 ரக்காத் தொழுதுட்டு வரோம், எவ்வளவு மிஸ்வாக் செஞ்சுட்டோம், தொழுதுட்டோம், சுன்னத்து நஃபீல் எதையும் இல்லைனா எல்லா அமல்களும் செய்த தஸ்பீஹாத்துகள் எத்தனை காலையிலிருந்து என்னென்ன அமல்கள் செய்யணும், குர்ஆன் ஒவ்வொரு அமல் நான் செய்து விட்டேன். இந்த நபர் என்னவோ எந்த அமலும் செய்யாமல், தொழுகாமல், தஸ்பீஹ் ஓதாமல், குர்ஆன் ஓதாமல் இப்படி வந்து கொண்டிருக்கிறாரே என்று, அப்போ நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் என்ன அந்தஸ்து உயர்ந்து விட்டோம் என்று தன்னுடைய மனசுக்குள்ளே கிபர் வந்து விடுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோது விரும்புவது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய விருப்பம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அவருடைய விருப்பம் இந்த உலகத்தில் யாரு வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் நம்ம மீது விருப்பம் இல்லாமல் இருந்து கொள்ளட்டும், நம்ம மீது அன்பு இல்லாமல் இருந்து கொள்ளட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை படைத்திருப்ப என்னை விட்டும் என் மீது பிரியப்படாமல் இருந்து விட்டால் நாம் கவலை அடைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட பெருமையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால் அவரை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பர்களே, இப்படிப்பட்ட பெருமையை விட்டும் இறைநேச செல்வர்கள் மிகவும் பாதுகாத்துக் கொண்டார்கள் தன்னை. அது மட்டுமல்லாமல் சொல்லுவார்கள் அல்லவா, இதுக்குள்ளாரில் மலாயத்துல இஸ்ஜுதிலி ஆதம ஹஸது இல்லா இப்லீஸ். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சைத்தானை இப்லீஸை சஜிதா செய்ய செய்தோம், சஜிதா செய்ய சொன்னோம். ஆனால் அவன் மறுத்து விட்டான். எதன் காரணமாக? யா அல்லாஹ், நீ மண்ணிலிருந்தும் படைத்தாய், என்னை நீ நெருப்பால் படைத்தாய் என்பவர்களே அல்லாஹ், எனவே நான் அவருக்கு சஜிதா செய்ய இயலாது என்று சைத்தான் பெருமை அடித்தான். இன்று அல்லாஹ்வுடைய லானத்துக்கு காரணம் அந்த பெருமையாக இருக்கிறது. என்பவர்களே, இப்படிப்பட்ட பெருமையை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையும் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்பவர்களே, அடுத்ததாக ஹராம், ஹராமான உணவை உண்ணுவது, இதன் காரணமாக என்ன விளைவு, இந்த பாவத்தை செய்தால் என்ன தண்டனை அல்லாஹ்விடத்திலே என்று நாம் பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும்,
நீங்கள் உண்ணுங்கள், நான் பரிசுத்தமானவற்றிலிருந்தும் நான் உனக்கு உணவளித்தோமே அப்படிப்பட்டவற்றிலிருந்தும் நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? ஹராம் என்று சொன்னால் மனிதன் எவ்வாறு விளங்கி கொண்டான் என்று தெரியுமா? ஹின்சீர், பன்றியை சாப்பிடுவது ஹராம், மது குடிப்பது ஹராம், போதை வஸ்துகளை பயன்படுத்துவது ஹராம், இதுதான ஹராம், இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஹராம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கொடுக்கக்கூடிய காசிற்கு ₹1 பொருள் அதிகமாகிவிட்டது, அதை நாம் உண்டோம் என்று சொன்னால் அதுவும் ஹராம். பிற மக்களிடத்திலே கேட்காமல் நாம் எடுத்தால் அவன் வருத்தப்படுவான் என தெரிந்தும் அந்த உணவை அவனிடத்திலிருந்து நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது ஹராம். மதரசாவிலிருந்தும் அனுமதி இல்லாமல் நாம் ஒரு வஸ்துவை, சிறிதளவு ஒரு அரிசியை நாம் உண்டுவிட்டோம் என்று சொன்னால் அதுவும் ஹராம் தான் நண்பர்களே. இப்படி ஹராம் என்று சொன்னால் பல வகையாக பிரிந்திருக்கிறது. நாம் எதிலிருந்தும் ஆகியிருக்க வேண்டும்? பரிசுத்தமானவற்றிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி வைத்ததிலிருந்தும் நாம் அதை எடுத்து உண்ண வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நாம் கவனிக்க வேண்டும், இந்த உணவின் முன்னே வந்திருக்கிறதே, இது ஹலாலான உணவா ஹராமான உணவா என்று நாம் சற்று அந்த உணவின் பக்கம் நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் மக்களிடத்துல பார்த்தோம்னா சொல்லக்கூடிய, நான் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க, 5 நேரம் துவா செய்யறா, அவ சொல்லி காட்டுவாங்களே. மொஹிதீன் கிட்ட ஒரு நபர் வந்தார். அவர் வந்து கேட்டாரா, எஜமானே என் வீட்டில் பரக்கத்தே இல்லை, ஒரு பரக்கத்தும் இல்லை, இப்போ நான் என்ன பண்றது என்று கேட்கிறாங்க. எஜமா பார்த்து சொன்னாங்க, தொழுகுப்பா, 5 நேரம் தொழுகு. அதுக்கு எஜமானே 5 நேரம் தொழுகிறேன், நஃபீல் வணக்கங்கள் ஈடுபடுகிறேன், சுன்னத்துக்கள் ஈடுபடுகிறேன், தகவல் தொழுகிறேன், பரக்கத்தும் இல்லை, ஒரு பரக்கத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லையே என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், இப்படி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், அது கபூல் செய்யப்படுவதில்லையே ஏன் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அதற்குரிய காரணத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவனிடத்தில் ஹராம் நுழைந்து விடுகிறது. எப்பொழுது ஹராம் இடத்தில் நுழைந்து விடுகிறதோ அல்லாஹ்வுடைய தொடர்பு இடத்தில் துண்டிக்கப்படி விடுகிறது நண்பர்களே. அல்லாஹ் சொல்லி அடியானை பற்றி கேட்பானாம், ஒரு அடியானை பற்றி சொல்வானாம், அவனுடைய உணவும் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய ஆடையும் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய தங்குவிடமும் ஹராமாக இருக்கிறது. இந்த நிலையிலே என்னிடத்தில் துஆ செய்கிறான், நான் எப்படி அவனுக்கு பதில் சொல்வது என்று அல்லாஹ் சொல்லுவானாம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையை இவ்வாறு ஹராமாக கழித்து விட்டு அல்லாஹ் மட்டும் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது எவ்வாறு நியாயமாக இருக்கிறது நண்பர்களே. இப்படிப்பட்ட ஹராமை விட்டு நம் ஒவ்வொரு நொடியும் பேணிக்கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய வாழ்க்கையை நண்பர்களே. இப்படிப்பட்ட இந்த கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அண்டை வீட்டாரை நோவினை செய்வது. இந்த அண்டை வீட்டார் நம் நோவினை செய்தோம் என்று சொன்னால் இதற்கான பாவம் என்ன, இதற்கான தண்டனை என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, லா யதுகுலுல் ஜன்னத, சுவனம் நுழைய மாட்டான், மன் லா யுக்மினு ஜாரஹு பிவாகிஹி, அதாவது இந்த மனிதனை கொண்டு அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி பெறவில்லை என்று சொன்னால் இந்த நபர் சுவனத்திலே நுழைய மாட்டான் என்று சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இவனுடைய துன்புறுத்தின் காரணமாக, இவனுடைய தொந்தரவின் காரணமாக இவனுடைய அண்டை வீட்டார், அவர் காபிராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், அவர் அவனை விட்டும் வெறுப்படைந்து விட்டார் என்று சொன்னால் இந்த முக்மீனான அடியார் சுவனத்துக்கு செல்ல முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் நண்பர்களே. ரசூலுல்லாஹ் நமக்கு தவுத்து கொடுத்த வழி என்ன? அண்டை வீட்டால் பசித்திருக்க நிலையிலே நீ உணவை உண்ணாதே என்று சொல்லிவிட்டார்கள். அவர் பசித்திருக்கிறார் என்று தெரிந்தால் உன்னுடைய உணவிலிருந்து அவருக்கு கொடு, ஒரு ஆட்டுடைய கால் குளம்பளமாவது நீ கொடுத்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு அந்த அண்டை வீட்டால் நாம் நெருக்கமாகவும் அவருக்கு தொந்தரவு கொடுக்காமலும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பவர்களே. இப்படிப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சொன்ன பட்டியல்கள் எல்லாமே ஈமானுடைய கிளைகள் இருந்தும் ஒரு சில கிளைகளை தான் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறேன் நண்பர்களே. இப்படிப்பட்ட கிளைகளிலே பாபந்தியாக இருந்து ஈமானுடைய சுவை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் நமக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த உலக முக்மீன்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.